சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, இந்த வீக்லி டாஸ்க் தேருமா தேராதா? ஏன்னா இந்த டாஸ்க்கை பத்தி பிக் பாஸ் விவரமா சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. வேற லெவல் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்குள்ள எல்லாருமே வேற லெவல்ல ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னும் உருண்டுகிட்டே இருக்கானு ப்ரோ. ஒரு டாஸ்க்கு ரெடியாக சொன்னா 2 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கானு. போருக்கு போறவங்க கூட 10 நிமிஷத்துல கிளம்பிடுவான் போல. இவன் ஒரு போட்டிக்கு போறதுக்கு 2 மணி நேரமா உருண்டுட்டு இருக்கானு. இவன் இதுக்கப்புறம் டாஸ்க்கு கிளம்பி இந்த டாஸ்க்குள்ள வேற ஒரு டாஸ்க் இருக்கு ஓகேவா? ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த நெக்லஸை பாதுகாக்கிறது மட்டும் டாஸ்க் கிடையாது. நெக்லஸை பாதுகாக்கிறது, அதை ஆட்டைய போடுறது, இது மட்டும் டாஸ்க் இல்ல. இந்த டாஸ்க்குள்ளே சில பல டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் எல்லாம் விளையாடி அது மூலமா இவங்க பாயிண்ட்ஸ் வர வின் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதை பத்தி ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த டாஸ்க்கை பார்த்தா எப்பா அந்த டாஸ்க் எல்லாம் பார்த்து எனக்கு என்னமோ நான் லைவ்ல தூங்கிடுவேன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் இவனை எப்ப விளையாட போறோன்னே தெரியல. ஏன்னா லைவ்ல இன்னும் கிளம்பிட்டு இருக்கானு. இவனை கிளம்பி அங்க லிவிங் ஏரியால போய் உட்காந்து இவனுக்கான கேரக்டர் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசி அதுக்கப்புறம் அங்க போய் உட்காந்து அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் லெட்டர் வந்து அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு இவனை ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் அந்த டாஸ்க்கை பண்ணி கிழிஞ்சிரும் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த டாஸ்கே பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு கடந்து உருண்டுகிட்டே இருக்கானு ப்ரோ. இவங்க என்ன சொல்ல எனக்கே தெரியல. அந்த வகையில் இன்னைக்கான ஒரு டாஸ்க்கை வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் பேர் என்னன்னா கண்டுபிடி. என்ன ப்ரோ இப்படி பேசுற அப்படின்னா, நான் இல்லப்பா, வீட்டுக்குள்ள கனியவர்கள் தான் அப்படி பேசினாங்க. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர்லேயே தான் அவங்க சுற்றணும். பேசுறது, அவங்களுக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியே வந்து சும்மா நான் இப்படி பேசினேன் அப்படி பேசினேன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு 80% ஆட்கள் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஏதோ கொடுத்துருக்காங்க, எப்போ போல இருப்பான், தான் சட்டத்துலேயே போட்டமே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கண்டுபிடி டாஸ்கில் யார் வின் பண்ணியிருக்கா, இந்த டாஸ்கில் வின் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் மொத்தமாக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அந்த ரூல்ஸ் ஒரு சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ எஃப்ஜி ஒரு மாதிரி கருணை கூடுறமா இருக்கான். எஃப்ஜி ஒரு மாதிரி இருக்கா. எஃப்ஜியும் சரி வினோத்தும் சரி சத்தியமா சிரிப்பு தான் வருது. சரி ஓகே, ஒன்றும் சொல்றதுக்குல. இந்த ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ப்ரோ. இன்னைக்கான டாஸ்க்கை பத்தி விட்டுருக்காங்க. அந்த டாஸ்க்கு பேர் என்னன்னா கண்டுபிடின்னு வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ல இருந்து 5 பேர் நம்ம ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனோம். இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டேபிள் இருக்கும் ஓகேவா? அந்த டேபிள்ல ஏகப்பட்ட வெஜ்ஜிஸ் இருக்குது. அந்த வெஜ்ஜிஸ் மேல ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு 2 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர கண்ணை கட்டி கூட்டு போய் அங்க நிப்பாட்டுவாங்க ஓகேவா? 2 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர கண்ணை கட்டி கூட்டு போய் அங்க நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோடனே பிக் பாஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜிஸ்க்கான பேர் சொல்லுவாப்ல. சொன்னோடனே அங்க நடுவரா போயிருக்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க உள்ள துணியை டக்குன்னு தூக்கிடுவாங்க. துணியை தூக்கணுன்னே இவங்க என்ன பண்ணணும்னா, பிக் பாஸ் சொன்ன ஃப்ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிக் பாஸ் வந்து வாழைப்பழம்னு சொல்லுவார், உருளைக்கிழங்குன்னு சொல்லுவார், தக்காளின்னு சொல்லுவார், வெங்காயம் சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லுவார். சொன்னோடனே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி கையில் எடுக்கணும். அப்படி எடுக்கிறவங்களுக்கு 1 மதிப்பெண்கள் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி 5 ரவுண்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த 5 ரவுண்டில் யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த நபர்கள் தான் வின் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2 டீமும் உள்ள வித்தியாசமாக பேரை கொடுத்து வச்சிருக்காங்க. பைத்தியக்கார பயில்வை, ஒரு டீம் ஏ டீம் பின்னு கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஸ்கோர் போர்ட்ல எப்படி கொடுத்து வச்சிருக்கானுன்னா, மாடர்ன் சினிமா ரெட்ரோ சினிமான்னு கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ப்ரோ இந்த லைவ்ல இந்த எஃப்ஜே கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க ப்ரோ. எஃப்ஜே கானா வினோத் ரொம்ப கருணை குடுறமா இருக்கான. சத்தியமா முடியல, நான் அந்த பக்கம் பார்க்கல. இவனை டீம் ஏ டீம் பின்னு கொடுத்துருந்தா கூட யார் வின் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா? மாடர்ன் சினிமா தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் மாடர்ன் சினிமாஸ் யாரும் நமக்கு தெரியல. அங்கே 2 டீமும் போயிருக்காங்க. அதில் டீம் ஏல பார்த்தீங்கன்னா சபரி, ரம்யா, வினோத், வியானா, அப்புறம் நம்ம சாண்ட்ரா, இந்த 5 பேர் போயிருக்காங்க. டீம் பியை பொறுத்த வரைக்கும் ஆதிரை, சுபிக்ஷா, அமித், கனி, திவ்யா, இந்த 5 பேர் டீம் பிக்காக உள்ள போயிருக்காங்க. நடுவரா 2 பேர் உள்ள போயிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க பேர் என்ன, இப்போ விஜே பாரும் விக்ரம் அவர்களும், இவங்க 2 பேர் தான் நடுவராக உள்ள போயிருக்காங்க. இவங்க தான் அந்த டாஸ்க்கை மேனேஜ் பண்ணோம். அந்த வகையில் இந்த டாஸ்கோட முடிவில் நம்ம மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் மாடர்ன் சினிமாஸ் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் ஏ தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ப்ரோமோல கவனிச்சு வரதுக்கே டீம் ஏ தான் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டர்ல தான் இருக்கணும். யாருமே இந்த கேரக்டர் விட்டு கீழே வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர்ல தான் சுத்திட்டு இருக்கணும். சும்மா கேரக்டர் விட்டு கீழே வந்து அப்படி பேசணும் இப்படி பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா இது 24/7 இந்த டாஸ்க் போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இவங்க எப்படிலாம் பண்ண போறாங்க
பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இதே மாதிரி தான் டெய்லி டாஸ்க் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த டாஸ்க்ல வின் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல பாயிண்ட்ஸ் வச்சுமே ஒரு டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத்தம் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 2 விதமா செயல்படுது. ஒன்னு அந்த நெக்லஸ், ஓகேவா? ஏதாவது ஒரு டீம் வந்து ஏதாவது ஒரு டீமுக்கான நெக்லஸை கலாண்டு வச்சுட்டு வீக்கெண்ட் வரத்துக்கு அந்த நெக்லஸ் ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா வீக்கெண்ட்ல யார் நெக்லஸ் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. யாருக்கிட்ட நெக்லஸ் இல்லையோ அந்த டீம் தோத்துருவாங்க. அப்படி தோக்குற டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட் நாமினேஷன் போயிருவாங்க. 8 பேருமே டைரக்டா நாமினேட் ஆயிருவாங்க. ஜெயிச்ச டீமை பொறுத்தவரைக்கும் இந்த 8 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். சோ அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸே இருக்காது, ஓகேவா? 8 பேர் டைரக்டா நாமினேஷன் போயிருவாங்க. இந்த 8 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. அப்படி எண்ட் ஆஃப் த வீக்ல 2 டீமுமே யாருக்கான நெக்லஸுமே திருடல, 2 டீமே அவங்களுக்கான நெக்லஸை ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எந்த டீம் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து நடந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? 2 டீமுமே நெக்லஸை திருடலனா மட்டும் தான் கடைசியில் இந்த பாயிண்ட்ஸ் வருவாங்க. பட் டெய்லி வீட்டுக்குள்ள டாஸ்க் போயிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்ச டாஸ்க்ல 5 மதிப்பெண்கள் வந்து மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி டெய்லி டாஸ்க் வைப்பாங்க. டெய்லி அந்த காயின்ஸ் நீங்க வின் பண்ணணும். வின் பண்ணிட்டே இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல 2 பேருமே 2 பேருக்கான நெக்லஸ் ஆட்டை போடல அப்படிங்கும்போது யார் டீம் கிட்ட அதிகப்படியான காயின்ஸ் இருக்கோ அந்த டீம் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஆனா அப்படி காயின்ஸ் மூலமா வின் ஆகும்போது அங்க இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க காயின்ஸ் மூலமா வின் ஆகுறீங்கன்னா வின் பண்ற டீமுக்கு என்ன கிடைக்கும்னா அடுத்த வார கேப்டன்சி போட்டியில போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடைக்காது. டாஸ்க் வைஸ் நீங்க வின் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த பாயிண்ட்ஸ் யார் அதிகமா வச்சு எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல வின் பண்றாங்களோ அப்படி வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறுமனைக்கு அடுத்த வார கேப்டன்சில போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கும். இந்த டைரக்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அடுத்த வாரம் நீங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள தான் போக வேண்டியிருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் கொஞ்சம் நல்ல டாஸ்க் தான். ஆனா இந்த டாஸ்க் இவங்க எப்படி ப்ளே பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கே ஒரு சில பேர் டாஸ்க்கை வேற விதமா யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்க பார்வை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. எப்போ ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போவாங்கன்னே தெரியல. ஏன்னா அப்பப்போ வேற போய் கேட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து என்னையா கூட்டு போக மாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரிலாம் அவர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். ஸோ அந்த வகையில் இவங்களாம் டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இல்லை வேற ஏதாவது இலவ ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நைட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நைட்டு இவங்க இந்த டாஸ்க்கை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாளைக்கு இந்த டாஸ்க் எப்படி போகும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கை எல்லாமே போயிட்டு இருக்கு. எப்போ நம்பிக்கை வந்துச்சுன்னா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணார்ல, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், டைரக்ட் நாமினேஷன் இந்த மாதிரி விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார்ல, அந்த டைம்ல எனக்கு பயங்கரமான ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே சூப்பரா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி வர வர பார்த்தீங்கன்னா இவனை எல்லாருமே சும்மா சரி ரைட்டு என்ன வாரம் கொடுக்குற டாஸ்க்கு தானே, இது ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி நாங்கள் பயப்படணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீயாக விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நல்லபடியாக கொண்டு போவாங்கன்னு நம்புறேன். 24/7 வேறு இந்த டாஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது 24/7 கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும் தான் நமக்கு கண்டென்ட். இல்லை மந்தமாக பண்ணானோன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு டீம் ஏ தான் எண்ட் ஆஃப் த டாஸ்க்கில் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா டீம் ஏல தான் அதிகப்படியான திருடர்கள் இருக்காங்க. அது பொருள் திருடுறதோ ஆள் திருடுறதோ எல்லாமே அந்த டீமில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல டீம் ஏ மொத்தத்தை தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு தோணுது. டீம் பி பொறுத்தவரைக்கும் பெருசா ஒரு ஆக்டிவா இல்லை. அதாவது சும்மா அப்படியே சுற்றி வராங்க, அங்கேயுமா அப்படியே நின்று பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி வராங்களே தவிர பெருசாக ஆக்டிவாக எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் எந்த டீம் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு. செம்ம போரிங்காக போயிட்டு இருக்கு, ஒரு மன வருத்தமாக இருக்குது. சின்னதாக வைக்கிற டாஸ்க்காச்சும் கொஞ்சம் நல்ல டாஸ்க்காக வைக்கலாம். பட் நல்ல டாஸ்க்கான இந்த மாதிரி டாஸ்க்கு தான் வச்சாகணும், வேறு டாஸ்க் வைக்க முடியாது. ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா இவனை சட்ட துணிலாம் அடிச்சு கிழிச்சு விடுவானுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்க்னா எல்லாரும் இறங்குற மாதிரி வரும், ஓகேவா? ஒரு சில பேர் இறங்க விட்டு ஆடினாலுமே அது டீமுக்குள்ளே பஞ்சாயத்து வரும். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு டீமுக்குள்ளே பஞ்சாயத்தும் வரக்கூடாது, இந்த டாஸ்க்கும் நீட்டாக போகணும். அது மாதிரி டாஸ்க்கு விறுவிறுப்பாக போகணும், மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. கஷ்டம் ப்ரோ, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கஷ்டம் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.